If you are new to this channel, don't forget to click the subscribe button and the bell button to get the instant notification from my channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டைப்பிங் ஹீரோ இந்த அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷனுடைய அட்வான்டேஜ் என்னென்னா இந்த அப்ளிகேஷன் வந்து எல்லா விதமான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் சோஷியல் மீடியா அப்ளிகேஷன் எல்லாத்துலேயுமே இந்த டைப்பிங் ஹீரோ யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து அனைத்து விதமான ஆண்ட்ராய்டு மொபைல்களிலும் இந்த டைப்பிங் ஹீரோ அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு டைப்பிங் ஹீரோ சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டே இந்த அப்ளிகேஷன் தான் ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் அதை உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதனுடைய ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 4.5 கொடுத்துருக்காங்க. சைஸ் வந்து 2.3. மோர் தென் 50K பீப்புள் இது வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்பினுடைய லிங்க்கை வந்து டவுன்லோட் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதில் கூட போய் டைரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஆப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம மொபைலில் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நான் ஓப்பன் கொடுக்குறேன். இந்த ஆப்னுடைய இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த அப்ளிகேஷன் நம்ம மொபைலில் யூஸ் பண்ணணுன்னா ஒரு பர்மிஷனை எனேபிள் பண்ணணும். அந்த பர்மிஷன் எனேபிள் பண்ணுறதுக்கு இந்த ஆப்பில் ரைட் சைட் கார்னரில் வந்து ஒரு சிம்பிள் ஒன்று இருக்கும், ஒரு ஹியூமன் சிம்பிள். அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த 4th ரோவில் டைப்பிங் ஹீரோ சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது டிஃபால்ட்டாக வந்து ஆஃபில் இருக்கும். இப்போ வந்து இந்த ஆப்ஷனை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிக்கிறது மூலிமா நம்ம வந்து இப்போ இந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம மொபைலில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம 3 விதமாக யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் டைப் என்னென்னா, இப்போ என் ஃப்ரெண்டுக்கு நான் வந்து குட் மார்னிங் சொல்லிட்டு மெசேஜ் அனுப்ப போகிறேன். நான் ஜஸ்ட்டு என்னோடய மொபைலில் GM தான் டைப் பண்ணுவேன். அவனுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக டெக்ஸ்ட் வந்து குட் மார்னிங் சொல்லிட்டு சென்ட் ஆகும். இதுக்கு இந்த அப்ளிகேஷன் ரைட் சைட் பாட்டம் கார்னரில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ GM சொல்லிட்டு கீவேர்ட் செட் பண்ணுறேன். நான் அப்போ வந்து எப்பப்போலாம் என் மொபைலில் GM சொல்லிட்டு டைப் பண்ணுறனோ அப்போ வந்து குட் மார்னிங் டெக்ஸ்ட் வந்து அவனுக்கு சென்ட் ஆகிடும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு எந்த கீவேர்ட் வேணாலும் செட் பண்ணிவிட்டு அந்த எந்த டெக்ஸ்ட் வேணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ என்னுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குட் மார்னிங் GM சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அவனுக்கு குட் மார்னிங் சொல்லிட்டு போயிடும். ஸோ இதில் நீங்கள் ஸ்பெஷல் கேரக்டர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தா 2 கமா வந்து உங்களுக்கு கீவேர்டாக செட் பண்ணிவிட்டு ஒரு அட்ரஸ் வந்து நான் சேவ் பண்ணுறப்ப. ஸோ நான் இப்போ எப்பப்போலாம் வந்து அந்த ஸ்பெஷல் கேரக்டர் யூஸ் பண்ணுறனோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்ரஸ் வந்து பார்த்தா சென்ட் ஆகிடும். இந்த அப்ளிகேஷனில் கீவேர்ட் வந்து 2 அல்லது மோர் தென் 2 கீவேர்ட் தான் செட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து OF அல்லது OFF இப்படி தான் வந்து செட் பண்ணணும். செகண்ட் டைப் என்னென்னா அஃபண்ட் ஸ்பேஸ் டு டெக்ஸ்ட் ஆஃப்டர் ரீப்ளேசிங் கீவேர்ட். ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்பப்பெல்லாம் வந்து அந்த கீவேர்ட் வந்து டைப் பண்ணுறவங்களோ அப்போ வந்து அந்த டெக்ஸ்ட் பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் ஒன்று க்ரியேட் ஆகும். இதுதான் செகண்ட் டைப். ஃபர்ஸ்ட் டைப்பில் வந்து அந்த ஸ்பேஸ் வந்து க்ரியேட் ஆகாது. அந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட்டில் ஒரு ஸ்பேஸ் ஒன்று க்ரியேட் ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் கீவேர்ட் வந்து HII சொல்லிட்டு செட் பண்ணி வைக்கிறேன். டெக்ஸ்ட் வந்து குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு செட் பண்ணி வைக்கிறேன். டைப் 3 என்னென்னா ஜஸ்ட்டு இந்த ரீப்ளேஸ் கீவேர்ட் வித் டெக்ஸ்ட் ஆஃப்டர் டைப்பிங் ஸ்பேஸ் இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு நான் எப்பப்பெல்லாம் ஹாய் சொல்லிட்டு டைப் பண்ணுறனோ அப்போ வந்து அந்த டெக்ஸ்ட்டு வந்து சென்ட் ஆகாது. நான் எப்போ ஸ்பேஸ் அமுக்கிறனோ அப்போ தான் வந்து அந்த கீவேர்டு வந்து அந்த டெக்ஸ்ட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணும். ஸோ இதான் வந்து தேர்ட் டைப். நான் வந்து அந்த கீவேர்ட் டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் டைப் ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த டெக்ஸ்ட் வந்து சென்ட் ஆகும். ஸோ இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் பண்ணுற தவறு என்னென்னா ரெகுலராக யூஸ் பண்ணுற வேர்டை கீவேர்டாக வைக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஹாய் சொல்லிட்டு ஒரு கீவேர்ட் செட் பண்ணுறீங்கன்னா ஹாய் எப்பப்போலாம் டைப் பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் டைப் பண்ணி வச்ச டெக்ஸ்ட்டு தான் உங்களுக்கு வந்து சென்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஹாய்னு மெசேஜ் அனுப்பணும்னு நினைப்பீங்க. ஆனால் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட் மார்னிங்காக தான் வந்து நீங்கள் டெக்ஸ்ட்டு சென்ட் ஆகும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு சில கடுப்புகளை ஏற்படுத்தும். ஸோ இந்த கீவேர்டில் நம்ம வந்து எப்படி டெலீட் பண்ணணும்னா நீங்கள் எந்த கீவேர்ட் டெலீட் பண்ணணுமோ அதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணுங்கள். அப்படிலாம் உங்களுக்கு எல்லா கீவேர்டும் வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணணும்னா இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். செலக்ட் ஆல் ஸ்னிப்பட்னு இருக்குது. அதை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா ஸ்னிப்பட்டுமே செலக்ட் ஆகிடும். அப்போ வந்து நீங்கள் டெலீட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கீவேர்ட் அந்த டெக்ஸ்ட்டும் டெலீட் ஆகிடும். இந்த ஆப் உங்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.